2011 வந்து நானும் ரஞ்சித்தும் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 6 லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 6 லட்சம்ன்றது வந்து ஒரு 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது, நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அது மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது. கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல. அப்படியே மாமே சரி சரி அப்படின்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போ தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித், மாமே உன்னோட டீமெல்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து நீ எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும்போது ரொம்ப